ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய ரிவைவல் ஏஜ் சர்ச் சிறுமுகையின் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து விசுவாசத்தோடு கூட பாருங்கள். ஆண்டவர் நாமம் நிச்சயம் உங்களை கொண்டு மகிமைப்படும். ஆமேன். நம் யாவரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில உம்முடைய பிரசன்னம் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலையும் நிரம்பி வழியும்படியாக ஜெபிக்கிறோம். உங்க நாமம் மட்டும் மகிமை அடையும்படியாக ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஒரு எதிர்பார்ப்போடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ ஆண்டவர் நிச்சயம் நீர் பேசுவீராக. துவக்கம் முதல் முடிவு வரையிலும் நாங்கள் முழுமையாய் எங்களை உம்முடைய கரத்திலே தருகிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்யும், பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டும் உங்கள் யாவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தினாலே எங்களுடைய ரிவைவல் ஏஜ் சர்ச் சிறுமுகையின் சார்பாக நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ந்து ஒரு பாடலினுடைய 2 அடிகளை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நம் யாவரும் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். ஆமேன். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பாடல், என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா என்று சொல்லி பாடி ஆண்டவருடைய நாமத்தை நம் யாவரும் சேர்ந்து மகிமைப்படுத்துவோமா? ஆமேன். நல்ல கரங்களை தட்டுவீங்களா? இருக்கிற இடத்துல உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி. ஆமேன். ஆண்டவரே, நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா, என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. மறுபடி ஒரு விஷயம், என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா, எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா, எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா, எந்த படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கிறேன், எந்த படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன், என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. உண்மையா சொல்லுங்க, என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா, உம் இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீ, நன்றி ஏசையா. உண்மையா சொல்லுங்க, உம் இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீ, நன்றி ஏசையா, உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்து, இனி நான் அல்ல எல்லாம் நீரே, உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்து, இனி நான் அல்ல எல்லாம் நீரே, என் நேசர் நீர்தானையா, கின்றேன் உம்மை தானையா. சத்தமா பாடுவோம், என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. கடைசியாய் சொல்லுவோம், துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உணர்ந்து பாடுவீங்களா? சொல்லுங்க, துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை, உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேற எதற்கும் நான் அடிமைப்படே, உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேற எதற்கும் நான் அடிமைப்படே, என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா.
பாடும்போது ஒரு விடுதலை. என் நேசர். அநேகர் வாயை திறந்து சொல்லும் போது தேவ பிரசனத்தை நிச்சயம் உங்களால உணர முடியும். ஆண்டவரை போல அன்பு காட்ட யாருமே இல்லை, அவரை போல விசாரிக்க யாருமே இல்லை, அவரை போல அரவணைக்க ஒருவருமே இல்லை. நன்றி ஆண்டவரே, ஓ நன்றி அப்பா, நன்றி. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. சொல்லுவோம், என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், நல்ல விசுவாசத்தோடு சொல்லுங்க. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. சொல்லுங்க, உயிர் உள்ளவரை உம்மைத்தான் நேசிப்பேன், வேற எதற்கும் நான் அடிமைப்படே. சொல்லுங்க, உயிர் உள்ளவரை உம்மைத்தான் நேசிப்பேன், வேற எதற்கும் நான் அடிமைப்படே. ஆண்டவரே, இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் உம்மை மட்டும் நேசிக்கிற கிருபையை தாங்க, உம்மை மட்டும் நம்ப கிருபையை தாங்க. வேற எதற்கும் நாங்கள் அடிமை ஆகக்கூடாது. உம்முடைய அன்புக்கு நாங்கள் அடிமைகளா இருக்கிறோம், உம்முடைய அரவணைப்புக்காய் நாங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாக ஜெபிக்கிறேன். நன்மையானதை கர்த்தர் தருவீராக. சகலவற்றையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். தேவையோடு இருக்கிறவர்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக. பிரச்சனையோடு பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புத சுகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் செய்த அற்புதத்துக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். மீண்டும் உங்கள் யாவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தினாலே எங்களுடைய ரிவைவல் ஏஜ் சர்ச் சிறுமுகையின் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல முடியுமா? ஆமென். என்னோடு கூட சேர்ந்து பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் அதனுடைய 16, 17 2 வசனங்கள் விதமாய் சொல்லுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிற நல்ல ஒரு தெய்வமாய் இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். எனவே இன்றைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஆமென், அநேக காரியங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக நான் செய்திருக்கிறேன், ஆண்டவர் என் மீது அன்பு கூறுவாரா, ஆண்டவர் எனக்கு இரக்கம் பாராட்டுவாரா என்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால், அவர் யாரையும் மன்னிக்கிற தெய்வம், யாரையும் நேசிக்கிற தெய்வம், அரவணைக்கிற தெய்வம் அவர். எனவே நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூறுகிற தெய்வமும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய வாழ்க்கையில நித்திய ஆறுதலை தருகிற தெய்வமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். முதலாவது நம்மிடத்தில் அன்பு கூறுகிற தெய்வம் இயேசு. இரண்டாவது, அன்பு கூறுகிற ஆண்டவர் பாதியிலேயே அது நிற்கிற அளவுக்கு அல்ல, நித்திய ஆறுதலையும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். நித்திய ஆறுதலையும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக ஒரு விஷயத்தை நீங்கள் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னிடத்தில் அன்பு கூறுகிற நல்ல ஆண்டவர்
எனக்கு நித்திய ஆறுதலை தருகிற ஆண்டவர். ஒருவேளை சமாதானம் இல்லாம இருக்கலாம். சில நபர்கள் உங்களை விட்டு இழந்து போனதை நினைத்து நீங்கள் வாடிக்கொண்டிருக்கிற நபராக இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்க மேல அன்பு காட்டி நித்திய ஆறுதலை உங்களுக்கு அவர் தருவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். விசுவாசம் இருந்தால் ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆக அன்பு கூறுகிற ஆண்டவர், நித்திய ஆறுதலை தருகிற ஆண்டவர், நல்ல நம்பிக்கையையும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல நம்பிக்கை. இயேசுவை நம்பி நீங்க வரும்போது உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் தருவா, நல்ல நம்பிக்கையை தருவா. அவரை நம்பி வந்துட்டோம், இனி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியலையே, அந்த கேள்விகள் எல்லாமே ஆண்டவர் மாற்றி விடுவா. நாங்க தப்பித்து விடுவோம். ஆண்டவர் எங்களை காப்பாற்றி விட்டார். ஆண்டவர் எங்களை வாழ்வடைய செய்வார். ஆண்டவர் எங்களை வாழ செய்வார் என்கிற நல்ல நம்பிக்கையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதோடு மட்டுமல்ல, அவர் எனக்காக மரித்தார், எனக்காக அவர் உயிர் தெழுந்தார், மீண்டும் எனக்காக வருவார், நானும் அவரோடு செல்லுவேன் என்கிற நம்பிக்கை உடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஏதோ நம்ம வாழ்க்கை இந்த மண்ணுலகில் மட்டும் முடிந்து விட்டது என்று நினைக்க கூடாது. அவரோடு நித்தியமாய் நித்திய ஆறுதல் இந்த உலகத்தில் நமக்கு உண்டாகாது. இந்த உலகம் நித்திய ஆறுதலை நமக்கு தராது. அந்த நித்திய ஆறுதலை தருகிற ஆண்டவர் நித்தியமாய் அவரோடு சேர்ந்து வாழ்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தருவார். அந்த நம்பிக்கை உடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். நான் அவரோடு கூட செல்லுவேன், அவரோடு கூட நித்தியமாய் வாழுவேன், அவரோடு கூட நான் தரித்திருப்பேன் என்கிற நம்பிக்கை, நல்ல நம்பிக்கை உங்களுக்கு இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. நல்ல நம்பிக்கையும் கிருபையாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் சொந்த குமாரன் என்று பாராமல் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். நமக்கு செய்து வருகிற ஒவ்வொரு செயல்களுமே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஐயா. எனவே இதை பார்க்கிறேன் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 17வது வசனத்துல, உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. உங்களுடைய இருதயத்தை தேற்றி என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய இருதயத்துல பல காயத்தோடு கூட நீங்கள் இன்னைக்கு நின்று கொண்டிருக்கிறீங்களா? இந்த இருதயத்தை எப்படி யார் சமாதானப்படுத்த முடியும்? இல்லைங்க, ஆண்டவர் சமாதானப்படுத்த முடியும். உங்களுடைய இருதயத்தை அவர் தேற்றி என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய இருதயத்துக்கு தேவையானதை என் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு அவர் தருவார். உங்களுடைய இருதயத்தை அவர் தேற்றி எல்லா நல் வசனத்திலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நற்கிரியையிலும், நல் வசனத்திலும் நற்கிரியையிலும், நல்ல வசனங்களை, வேத வசனங்கள் எல்லாமே நல்லதுதான். அந்த எல்லா நல்ல வசனங்களினாலும் நல்ல கிரியைகளினாலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல வசனத்தை கேட்டா மட்டும் போதாது, நல்ல வசனத்தை வாசித்தால் மட்டும் போதாது, வசனத்தை நல்லா தியானித்தால் மட்டும் போதாது, நற்கிரியைகள் உங்களுக்கு உண்டாக ஆண்டவர் கிருபை தருவாராக. இதுவரைக்கும் இல்லை, இனி உண்டாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நற்கிரியைகள் உண்டாக. அந்த நற்கிரியைகள் எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும்? நல்ல வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். உங்களுடைய சுயத்தினால் அல்ல, நல்ல வசனத்தின் அடிப்படையில் நற்கிரியைகள் உங்களுக்கு உண்டாக ஆண்டவர் கிருபை தருவாராக. நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. உங்களை ஆண்டவர் ஸ்திரப்படுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஒரு ஆமென் சொல்ல முடியும்? உங்களை ஸ்திரப்படுத்துவார் ஆண்டவர். உங்களை கட்டுவார் ஆண்டவர். உங்களை ஸ்திரப்படுத்துவார் ஆண்டவர். உங்களை பயன்படுத்துவார். நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துகிற ஆண்டவர். முதலாவது சொன்னேன், உங்க மேல அன்பு காட்டுகிறவர் என்று சொல்லி. அன்பு காட்டுகிற ஆண்டவர் நித்திய ஆறுதலை தருகிற ஆண்டவர். நித்திய ஆறுதலை தருகிற ஆண்டவர் கிருபையாய் அவைகள் எல்லாமே பெற்றுக் கொள்வதற்கு பிதாவாகிய தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அவ்வாறு செய்திருக்கிற ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை அவர் தேற்றி நல் வசனத்திலும் நற்கிரியைகளிலும் நம்மை அவர் ஸ்திரப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நல்ல தீர்மானங்கள் எடுங்க.
இந்த உலகத்தின் அன்பு மாயமானது, ஆமென், மாய்மாலமானது. அது பொய்யான அன்பு. ஆண்டுடைய அன்பே மெய்யானது. அந்த அன்பை பற்றி கொள்ளுங்கள், அந்த அன்பை நாடுங்கள், அந்த அன்பை தேடி ஆமென் ஓடுங்கள். அந்த அன்பு நிச்சயமாய் உங்களை ஏமாற்றாது. கிறிஸ்துவின் அன்பு உங்களை விட்டு ஒருவனும் பிரிக்க முடியாது. விசுவாசத்தோடு கண்களை மூடி, அன்புள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இன்னைக்கும் கேட்ட இந்த வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவரே, ஜனங்களுடைய வாழ்க்கையில அன்பில்லாம இருக்கிறாங்க. உம்முடைய அன்பு அவர்களுக்கு உண்டாக ஜெபிக்கிறோம். உண்மையான அன்பு நீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறாங்க. நித்திய ஆறுதல் உண்டாக ஜெபிக்கிறோம். கிருபையாய் பிதாவாகிய தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறீர், விசுவாசிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. எங்களுடைய இருதயங்களை தேற்றி ஆமென் நல்ல வசனத்தினால், நல்ல ஆமென் கிரியைகளினாலே எங்களை ஸ்திரப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை பார்க்கிற ஜனங்கள் ஸ்திரப்பட நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பெரிய காரியம் செய்யும். சகலவற்றையும் உம்முடைய கரத்தை தருகிறோம். ஆளுகை செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.